ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம இந்த 3 கேரட் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். டபுள் லேயர் மாதிரி வரும். இப்போ இந்த கேரட்டை நல்லா தோல் நீக்கிட்டு கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த கட் பண்ணதை குக்கரில் அள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 100 ml பால் சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா விசில்லாம் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கேரட்டை மட்டும் எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பால் அப்புறமா சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது கேரட்டை மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள். இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவும் 50 கிராம் சுகரும் சேர்த்துக்கலாம். இதில் நான் கலருக்காண்டி ஆரஞ்சு ரெட் கலர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள். இதை அரைச்சதுக்கப்புறமா இப்போ ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கோங்க. உங்கள்கிட்ட கேக் டின் இல்லைன்னா பரவாயில்ல, டிபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை வேறு எந்த பாத்திரம்னாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இதை ஊற்றிக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ண முன்னால் நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு 1 சம் தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஸ்டாண்டை வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நான் இன்றைக்கி இந்த மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இட்லி பாத்திரம், குக்கர் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதில் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த கேக் டின்னை தூக்கி வச்சு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடிட்டு அப்புறமா மேலே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ நம்ம 2வது டபுள் லேயர் ரெடி பண்ணலாம் பாருங்கள். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு கிண்ணம் எடுத்துருக்கோம். இந்த சின்ன கிண்ணத்துக்கு 1.5 கிண்ணம் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துருக்கேன். இதில் 50 கிராம் சுகரும் சேர்த்துக்கலாம். 100 ml பாலும் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா நைஸாக இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள். இது நல்ல டபுள் லேயராக நமக்கு கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாயில் வச்சோடனே கரைத மாதிரி நல்ல ஜெல்லி பதத்தில் இருக்கும் பாருங்கள். இப்போ இது 3/4 வேக்காடு வெந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி கீழே குறைஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் 1 சம் தண்ணி ஊற்றி கூட கொதிக்க வச்சுக்கலாம். இதை இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா எடுத்திங்கன்னா சூப்பரான ஜெல்லி கிடைக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஜில்லுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி இந்த மேலே இருக்க லேயர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். வெளியில் வர்ற மாதிரி பாருங்கள். எனக்கு என்னமோ மேலே மட்டும் லைட்டாக கிராக் விழுந்துருந்துச்சு. இதை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு சாப்பிடையில அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஓகே, பை, தேங்க்யூ.